சென்னை வேளச்சேரி பரங்கிமலை இடையே இந்த ஆண்டு இறுதிக்குள் பறக்கும் ரயில் சேவை தொடங்கப்படும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் அவ்வழித்தடத்தில் 12 பெட்டிகள் கொண்ட சரக்கு ரயிலை இயக்கி முதற்கட்ட சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றது. இது குறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் ஆதம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஆதம், விவரங்கள். வணக்கம். நீண்ட காலமாக நிலவில் இருந்து வந்த சென்னை கடற்கரை வேளச்சேரி பரங்கிமலை சென்ட் தாமஸ் மவுண்ட் இடையேயான பறக்கும் ரயில் திட்டத்தின் விரிவாக்க பணிகள் நிறைவடைந்துள்ளது. தற்போது வேளச்சேரி முதல் மவுண்ட் ஸ்டேஷன் வரையிலான வழித்தடத்தில் சோதனை நடைபோட்டமாக நடைபெற்று வருகிறது. பல ஆண்டுகளாக மக்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த இந்த சேவை வரும் டிசம்பர் மாதத்தில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2008ஆம் ஆண்டு சுமார் 495 கோடி மதிப்பில் தொடங்கப்பட்ட இந்த 5 கிலோமீட்டர் தூரத்துக்கான 3ஆம் கட்ட விரிவாக்க பணி நில கையகப்படுத்துதல், விபத்துக்கள் மற்றும் திடீர் பிரச்சனை போன்ற பல்வேறு காரணங்களால் பல ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டிருந்தது. குறிப்பாக ஆதாம்பாக்கம் மற்றும் தில்லிகங்கா நகர் பகுதியில் நிலம் கையகப்படுத்துவதில் ஏற்பட்ட சிக்கலால் பணிகள் முழுமையாகாமல் இருந்தன. உச்ச நீதிமன்றத்தின் தலையீட்டு பிறகு இந்த சிக்கல்கள் தீர்க்கப்பட்டுள்ளது. இறுதி கட்ட பணிகள் மீண்டும் வேகவிட்டுள்ளது. 17 ஆண்டுகள் தாமதத்திற்கு பிறகு தற்போது திட்டத்தின் செலவு 730 கோடி உயர்ந்துள்ளது. வேளச்சேரி மவுண்ட் ரோடு இடையிலான பாதை சிக்னல் அமைக்கும் பணிகள் மற்றும் புழுதிவாக்கம், ஆதாம்பாக்கம், வானம்பேட்டை ரயில் நிலையங்கள் பணிகள் ஆகியவை தீவிரமாக நடைபெற்று முடிந்துள்ளது. தற்போது CSIR கவுன்சிலிங் ஆஃப் சயின்டிபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அதிகாரிகள் மற்றும் ரயில்வே துறை இணைந்து தற்போது இந்த சோதனையான ஓட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சோதனை ஓட்டம் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட பின்னரே ரயில்வே பாதுகாப்பு ஆணையரின் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு விரைவில் இந்த சேவை தொடங்கப்படும் என ஒப்புதல் அளிக்கப்படுகிறது. தற்போது தகவலின்படி வரும் டிசம்பர் மாதத்துக்குள் அனைத்து இறுதிக்கட்ட பணிகளும் சோதனைகளும் முடிந்த பின்னர் இது வழித்தடங்கள் பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு வரும் என தெற்கு ரயில்வே அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். ஆதம், விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.